அதாவது இன்னைக்கெல்லாம் சிட்டி தான்னு இல்ல. டவுனா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. எல்லாரும் வேலைக்கு ஓடுற அவசரத்தில, வெளிய வந்து உணவு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அதுவும் வீட்லருந்தே இன்னைக்கு ஆர்டர் பண்ணி உணவ வாங்கி சாப்பிடும் பழக்கம் எப்ப ஏற்பட்டதோ, அப்போவே பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இல்லையா? அதுக்குன்னே வந்து நெறைய நிறுவனங்கள் வந்து வீட தேடி வந்து சாப்பாடு போடும்போது, வீட்ல சமைக்கணும் அப்படின்னு கூட சிலருக்குலாம் தோன்றதில்ல. அததான் லைக் பண்றாங்க மக்கள் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்லையா? அதனால தான் பாருங்க யாரோ லைக்கும் போட்டுருக்காங்க. சாரி. ஆ ஸ் அதான். அதுபோல வீட்ல சமைக்கிற உணவுக்கு நேரம் இல்லாதது ஒரு காரணம். வேலைக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல, ஓகே இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு உணவு வாங்கி அவங்க அன்னைக்கு கதைய முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா, வீட்ல சாப்பிடுற அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய வாங்கும் உணவுல இருக்குமா? அவ்வளோ ஹைஜீனிக்கா அத கிளீன் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து சத்தியமா தெரியாது. அதுக்காக சுத்தமா செய்ய மாட்டாங்கன்னு நான் எல்லாரையுமே சொல்லல. சிலரை மட்டும் தான் நான் சொல்றேன். அதில நம்ம பயன்படுத்துற பொருள் வந்து நல்ல பொருள்களை பயன்படுத்துவாங்களா? அதை வந்து நம்ம வீட்ல வந்து சமைக்கிறா போல சமைப்பாங்களான்றதெல்லாம் தெரியல. சிலர்லாம் எப்படி வீட்டு உணவுக்கு அடிக்ட்டோ, அதுபோல சிலர் வந்து ஹோட்டல் உணவுக்கு அடிக்ட்டா இருப்பாங்க. இல்லையா? அது ஒவ்வொருத்தருடைய கைமணம் பொறுத்து, உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் வீட்ல? உங்க வீட்ல என்ன சமைச்சா ரொம்ப பிடிக்கும்ன்றதா இன்னைக்கு என்னுடைய கேள்வி. லைக் போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஹாய். உங்களுக்கு பிடித்த உணவு என்ன? நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? அது வீட்டு உணவா? ஹோட்டல் உணவா? இதுதான் இன்னைக்கு என்னுடைய கேள்வி. நான் சொன்னேன் இல்லையா? மீன் குழம்பா இருக்கட்டும், எந்த ஒரு உணவா இருக்கட்டும், அது சரியான பொருளை போட்டு சரியா வதக்கி, அது நல்லா வந்து அ அதற்குரிய அந்த பக்குவத்தோட செஞ்சா தான் வந்து சாப்பிட்றவங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இல்லையா?